வரகரிசி உப்புமா தான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து வரகரிசி வந்து ஒரு 1.5 கிளாஸ் ஊற வச்சுக்கலாம். இது வந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து செய்கிறேன். இந்த அளவுக்கு போட்டால் 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த அரிசி வந்து ஊற வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்தோடனே தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் எல்லாமே நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸுக்கு 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு கூடவே மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்ச உடனே அரிசியை சேர்த்துக்கலாம். இது வேகிறதுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் பொட்டுக்கடலை வச்சு தான் சட்னி அரைக்க போகிறேன். சூப்பராக இருக்கும். இதுக்கு சட்னி எல்லாமே சாப்பிட்லாம். இது நல்லா குழன்னு சூப்பராக இருக்கும். இருந்தாலும் சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேண்டியது தான். இப்போ சட்னியுமே தாளிச்சிக்கலாம். காய்கறி எல்லாமே காலி ஆகிடுச்சு. சாயந்தரம் போகலான்னு பார்த்தா மழை இங்கே வந்து நேற்றுல 2 நாளாக மழை பெஞ்சினே பிசு பிசுன்னு கார்த்தி மாதம் மழை பெய்கிற மாதிரியே பெய்யுது. கடைக்கே போக முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இதுதான் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு. நீங்களாம் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.